ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ நேற்று ஒரு மிகப்பெரிய சம்பவம் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ என்னன்னு தெரிவித்து மறக்காம நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று நடுராத்திரியில் பார்த்தீங்கன்னா உங்கள் சம்பவம் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் அரோராக்கும் முட்டிக்கிச்சு. எப்படி முட்டிக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான முக்கிய புள்ளியே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி தான். அவங்க பண்ண வேலையால் தான் மாறி போயிடுச்சு. என்ன பண்ணிட்டாங்கன்னா கமருதீனை ஏற்றி விட்டாங்க நம்ம விஜய் பார்வதி. ஏய், அந்த பொண்ணு நடுவில் இப்படி வரா, எனக்கு பிரச்சனை இல்லைடா, நீ அவன் என்னை பற்றி இது பண்ணுறா, அவள் மாதிரி இருக்கா, நம்ம என்னென்ன பிளான் பண்ணியிருந்தோம், நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரியா பிளான் பண்ணோம், அப்படி இப்படி எதையோ பேசி நம்ம கமருதீன் மண்டையை குழப்ப வச்சுட்டாங்க. உடனே கமருதீனும் ஆமாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம அரோராவை கூப்பிட்டு அரோராவை இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சொல்கிறாரு, நீயும் நானும் ஃப்ரெண்டு தான். கமருதீன் சொல்கிறார், நீயும் நானும் ஃப்ரெண்டு தான், ஆனால் நானும் பார்வதியும் ஃப்ரெண்டுக்கும் மேலே, அதை நாங்கள் வெளில போய் பார்த்துக்கலான்னு இருக்கோம், நீ தேவையில்லாமல் பேசாத அது மாதிரி அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி தெரியும் கருமாரி அம்மன் போய் உங்களுக்கு திறந்து விட்டு கருமாரி அம்மன் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. என்னங்க பேசுகிறீங்க? நேற்று ஃபுல்லாகவே இப்படி தான் போயிருந்தது. ஸோ தான் இல்லை, உடனே அரோரா சொல்கிறாங்க, நீ என்னை யூஸ் பண்ணிக்கினேன், நீ என்னென்னா அப்பப்போ பார்த்துட்டு சண்டை போட்டு என் கூட நல்லா ஒட்டிக்கினேன், நீ என்னை யூஸ் பண்ணிக்கினேன், சரி இதுக்கப்புறம் நான் கூட பேச மாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு. இதே என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு பொத்தின்னு வந்துச்சு. யாரை யூஸ் பண்ணா, என் பேசலாம் போடி, நான் போட அப்படின்னு சொல்லி ஏறிட்டார். ஸ்டார்டிங்கில் பண்ணின்னு இருப்பார்ல கானா வினோத்தோடோ அது மாதிரி பண்ணிப்பார்ல, அது மாதிரி இங்கேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு ஒன்றே அவர் நான் உங்ககிட்ட இப்போ என்ன சொன்னேன், என்ன பூச்சி கத்தின்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே பார்வதி போய் கேட்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது அப்படி பண்ணணும்னு கேட்டானா அப்படின்னு. இல்லை நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், நான் அவனை ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்த்தேன், அவன் இப்படி பேசும்போது மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சரியான பிளான் போட்டு நம்ம பார்வதி சம்பவம் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் ஒரு 2 நாள் தான் தாங்க கமருதீன் பார்வதி கதை. திருப்பி சண்டை போடுவாங்க, திருப்பி அரோரா பேசுவாங்க, இந்த கதை அப்படியே தொடங்கும். எப்படியோ முக்கோணத்தை பிரேக் பண்ண நினைக்கிறாங்க, ஆனால் அது ஒரு உடையாத முக்கோணம் என்று நான் கூறி இந்த வீடியோ முடிக்கிறேன். பாய்.